யாரு போன் பண்றா? ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ, என்னடி இது ஒண்ணுமே கேட்கல? சே, ஹலோ. ஹலோ அம்மோ. சொல்லுங்கம்மா. ஏன் பாட்டியை ஃபோன் எடுக்க விட்ட? நீ எடுத்துருக்கலாம்ல. 2 வாட்டி ஃபோன் பண்ணதுக்கேவா? விஷயத்துக்கு வாங்க. சரி, பாட்டி எல்லாம் ரொம்ப தொல்லை பண்ணாத, பத்திரமா பாத்துக்கோ. பாட்டிய நான் தொல்லை கொடுக்குறேனா? பாட்டி தான் எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க. பாப்பா, பாட்டிக்கு அப்பப்போ காது கேட்கும், சுத்தமா கேட்காதுன்னு ஏதாவது பேசி வச்சிடாத. நான் இன்னைக்கு லேட் நைட் வந்துடுவேன், சரியா? நீங்க வேங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு வீடு நம்ம கண்ட்ரோல் தான். பாட்டி ஜனனி, பாட்டி ஜனனி, பாட்டி வேற எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு வேற சில டைம்ஸ் காதே கேட்காது. டிவி எதுக்கு இப்ப தேவல ஓடிட்டு இங்க இருக்கு? இருக்காங்க. டிவி வால்யூம் ஃபுல்லா வச்சிட்டு. கிச்சன்ல லைட் போட்டு ஆஃப் பண்ணலாம்ல? பகல் நேரத்துல எதுக்கு இவ்வளவு லைட்? என்னமோ கொடுங்க பாட்டி. கரண்ட் பில் கட்ட. எப்ப பாரு சீரியலே பாத்துக்கிட்டு. இந்த பாரு, கோத்தாலம் கோப்பனும் என்னை நம்பி தான் விட்டு போய்க்கிறாங்க. நான் சொல்றத ஒழுங்கா கேட்டா உனக்கு நல்லது. நீங்க சொல்றது என்னால கேட்க முடியும், ஆனா பாட்டி நான் சொல்றது தான் உங்களால கேட்கவே முடியாது. ஏண்டி காட்டு காட்டுன்னு கத்தறனே, உனக்கு காது கேட்கல? நானே மைண்ட் வாய்ஸ் சத்தமா தான் பேசினேன், அதுவே கேட்கலையா? சுத்தம். என்ன யாரடி வா? ஒரு வாயை மட்டும் அசைக்கிறா. என்னது வாய் அசைக்கிறேனா? சரி சரி விடு, நீ ஒன்றும் பதில் சொல்ல வேணாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் உங்க அம்மா வந்தா முதல்ல இந்த டிவியை மாத்த சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளோ பெருசா இருக்குது, சத்தமே கேட்கல. பேசுறவங்க என்ன பிரயோஜனம்? நமக்கு தான் தெரியும் நம்ம சிச்சுவேஷன் என்னன்னு. அதான் 2 இயர்ஸ் கழிச்சு பிளான் பண்ணிருக்கோம்ல, பாத்துக்கலாம். சரி, குழந்தை வேணா முட்டை தரல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வால்யூம்ல 100 இருக்கு. போட்டாச்சு. ஒண்ணும் கேட்கலையா? போட்டாச்சு. மம்மி வீடெல்லாம் எப்படி இருக்குது பார். தொடப்பு தேத்துன்னு வந்து கூட்டு. என்னது தொடப்பத்துல கூட்டா? எங்க அம்மா உருளைக்கிழங்கு பீச்ல தான் வைப்பாங்க, நீங்க என்ன தொடப்பத்துல எல்லாம் வைப்பீங்களா? ஐயோ, என்னால மல்லு கட்ட முடியல பாப்பா. பசிக்குது பாட்டி. பசிக்குதா? போய் அரைப்படி அரிசி எடுத்துட்டு வா, நான் சமைச்சு தரேன். எங்க அப்பா 10 படி கட்டி வச்சிருக்காரு, இல்ல நான் அரைப்படி அரிசி எங்க போய் தேடுவேன்? ஏம்மா, இந்த பட்டணத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு வாய் இருக்குது. சரி சரி, நான் போன்ல ஆர்டர் பண்றேன். எவடி அவன் எனக்கு ஆர்டர் போடுறது? என் பேரனே எனக்கு ஆர்டர் போடல, அவன் பெத்த பொண்ணு நீ ஆர்டர் போடுறியா? ஐயோ பாட்டி, உங்களுக்கு யாரும் ஆர்டர் போடல, போன்ல ஆர்டர் பண்ணா சாப்பாடு வீட்டுக்கே வரும். இப்படி எல்லாமா வந்துடுச்சு? பட்டணத்துல எவ்வளவு சமைக்கிறது இல்லையா? இப்படிதான் ஆட்டரும் பாட்டரும் போட்டு உங்க ஆத்தா சமைக்கிறா போல இருக்குது. அதான் என் பேர ரொம்ப துரும்பா போயிட்டான். ஆமா பாட்டி. அவ வரட்டும், அவளுக்கு இருக்குது. சரி இருங்க, நான் ஆர்டர் பண்றேன். நீங்களா? நீயா? இந்த வாட்டியாவது ரேட்டிங் கரெக்டாக போட்டுருமா, போன வாட்டி மாதிரி கம்ப்ளைண்ட் போட்டுறாதம்மா. அந்த பயம் இருக்கட்டும். இல்லைனா மூக்குல குத்திட்டு போயிட்டீங்கன்னு
இன்ஸ்டாகிராம்ல வைரல் பண்ணிடுவேன். அம்மா தாயே நீ ரேட்டிங் கூட போட வேண்டாமா? என்னடி இது ஊத்தாப்பத்தை வர வச்சுக்கிற? மத்தியானத்துக்கு ஊத்தாப்பமா சாப்பிடுவ? என்கிட்ட கேட்டா நானே சுட்டு கொடுத்துருக்க மாட்டேன். ஐயோ பாட்டி, இது ஊத்தாப்பம் இல்ல பாட்டி, பீஸா. என்னது சீசாவா? ஐயோ சீஸா இல்ல பாட்டி, பீஸா. இன்னாடி இது சாப்பிட்ற பொருளுக்கெல்லாம் பீ சாவுன்னு பேர் வச்சுக்கிறீங்க. என்ன சாவோ? நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க பாட்டி. ஐயோ இன்னாடி காரமா இது வரட்டி மாதிரிக்குது. வரட்டினா இந்த சாணியில தட்டுவாங்கள அந்த வரட்டி. அப்ப நீங்க வரட்டில சாப்பிட்டுருக்கீங்களா பாட்டி? அடி போடி கழுத, என்ன போய் வரட்டி சாப்பிட்டேன்னு கேக்குற? பாட்டி என்ன பண்றீங்க? இத சாப்பிடு. சூப்பரா இருக்கு பாட்டி. இப்படி சத்தாவும் சுவையாவும் சாப்பிட்றத விட்டுட்டு வரட்டியே சாப்பிட்டுக்கிறீங்களே. என்ன பாட்டி இது? இது கேவுராடை. இதெல்லாம் உங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்காளா? இல்ல பாட்டி. சரி சரி சாப்பிடு. பாட்டி பாட்டி, ஆ கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, இப்ப என்ன அதுக்கு கோயில ஆர்டர் பண்ணி வர வச்சிருவியா? அந்த ஆப்ஷன்லாம் இதுல இல்ல பாட்டி. கேப் புக் பண்ணா காரோ இல்லைன்னா ஆட்டோ வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடும். அடே அப்பா, இப்போ ஆர்டர் பண்ணா காரே வீட்டுக்கு வருது. காலம் நல்லா முன்னேறி இருக்குதுடி. உனக்கு எல்லாம் தெரியுதுடி. நீ அறிவாளி குழந்தை. சரி சரி விட்டுங்க பாட்டி, நான் போய் கிளம்புறேன். பாட்டி கேப் வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க. வெளியே போய் வந்த உடனே கண்ணு பட்டுச்சு, வா சுத்தி போடணும். எங்க வீட்ல இருக்கதே ஒரே ஒரு சுத்தி தான். அந்த சுத்தியும் தூக்கி போட்டா நாங்க எதை யூஸ் பண்ணுவோம்? இந்த பாட்டிக்கு என்ன சொன்னாலும் காதே கேட்க போறது இல்ல. ஐயோ இந்த ஆன்லைன் கிளாஸை கூட கட்டச்சிடலாம், ஆனா இந்த டியூஷனை கட்டே அடிக்க முடியல. ச்சே. டியூஷன் மிஸ் வீட்லயே இல்ல. இன்னைக்கு எப்படியாவது சண்டை போட்டு ரிமோட்டை வாங்கி பாட்டியை தள்ளிட்டு டிவி பார்க்க வேண்டியதுதான். பாட்டி பாட்டி கதவு தருங்க பாட்டி. பாட்டி 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 ஐயோ பாட்டி ஐயோ பாட்டி கதவு தருங்க பாட்டி. இப்படி முறுக்கிட்டு உட்கார்ந்தா அத்தை வய தண்ணி வந்தியா? இந்த ஆழியா டியூஷனுக்கு போனால இன்னும் காணுமே, ரொம்ப படிக்கிறா போல இருக்குது. பாட்டி பாட்டி பாட்டி. 1 hour later. பாட்டி பாட்டி பாட்டி
டான் டடட டான் டடட டான் டடட டான் டடட. ஐயோ ட்ரைனேஜ், இதுக்குள்ள போனா நம்ம டேமேஜ். ஜெய் குருவே விஜய் நமக. இது ஒண்ணு. பாட்டி ஏடா பாத்து பையன் போ. போற வழியில யாராச்சும் உங்க அப்பனை அடிச்சு போட்டுக்க போறானுங்க. ஏல முத்துமாண்டி மாவன் தெரியும்ல, நான் பாத்துக்கிறேன் வீடு. மாமா இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். மருது இல்லல சட்டையெல்லாம் கிழிச்சு. சண்டைனா சட்டை கிளியதானே செய்யும். வந்து போய் நீ நம்மள ஏன் போட்டு இருக்கற? போய் வீடு தான். என்னடி இது, டியூஷனுக்கு போனியா தூர் வார போனியாடியே? மொட்டை மாடியில இருந்து குதிச்சு வரேன். என்னடி கேட்டுனேக்கிறேன் உம்முனுக்குற? மொட்டை மாடியில இருந்து குதிச்சு வரேன். ஏண்டி இந்த கத்து கத்துற? எனக்கு நான் காதா கேட்கல. ஐயோ காலிங் பெல் அடிக்க வேண்டியது தானே? ஐயோ பாட்டி போட்டி, ஒழுங்கா என் தலையை க்ளீன் பண்ணி விடுங்க. ராசாத்தி டோரா மாதிரி இருந்தேன்னு குச்சி மாதிரி ஆக்கிட்டாங்களே. நான் எங்க அப்பாக்கு பண்ணது எனக்கே வந்துருச்சு. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? எனக்கு தமிழ் தெரியும். உங்க வீடு எங்க இருக்கு? பக்கத்துலயா? அம்மா அப்பா கூட தங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல தனியா தான் நான். நீங்க தனியா தான் தங்கிட்டு இருக்கீங்க? ஆமா. சரி, வேலை எங்க பாக்குறீங்க? அது அங்க. salary எவ்வளவு வாங்குறீங்க? salary அது. ஏய் ஏன்டே என்ன பேசுறீங்க? இல்ல உண்மையாவே பிடிச்சிருக்கு. நான் கிளம்புறேன். సారీ ஐயோ சாரிலாம் எதுக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ఇంటికెళ్ళి కాల్ చేయండి. ம் ఎవరు? சௌக்கியா.